அனைவருக்கும் வணக்கங்க. நான் சீனிவாசன் பேசுறேன். அவர் லைஃப் மேட்ரிமோனியில இருந்து. இந்த பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருமணத்திற்கு வரன் பார்க்குற டாக்டர்களுக்காக இந்த பதிவை வெளியிடுறேனுங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நம்மகிட்ட இருக்கிற டாக்டர் பையங்களுடைய விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகத்தில் 30 வயசுக்கு கீழே இருக்கிற பையங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 81ங்க. இதே வந்து 30 வயசுக்கு மேலே வந்து 41 பையங்க இருக்கிறாங்க. செவ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே 61 பையங்களும், இதே 30 வயசுக்கு மேலே 27 பையங்களும் இருக்காங்க. ராகு கேதுல 32 பையங்க 30 வயசுக்கு கீழேயும், 25 பையங்க 30 வயசுக்கு மேலேயும் இருக்காங்க. ராகு கேது செவ்வாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுக்கு கீழே 30 பேர் இருக்காங்க. இதே 30 வயசுக்கு மேலே வந்து 12 பேர் இருக்காங்க. டாக்டர் பொண்ணுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷத்தில் நம்மகிட்ட 30 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 பொண்ணுக இருக்காங்க. இதே 30 வயசுக்கு மேலே 58 பொண்ணுக இருக்காங்க. சுத்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே 172 பேர் இருக்காங்க. 30 வயசுக்கு மேலே 75 பேர் இருக்காங்க. ராகு கேதுல வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே 57 பேரும், 30 வயசுக்கு மேலே 35 பேரும் இருக்காங்க. ராகு கேது செவ்வாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 பொண்ணுக 30 வயசுக்கு கீழே இருக்காங்க. 16 பொண்ணுக 30 வயசுக்கு மேலே இருக்காங்க. போன மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற டாக்டர் பையங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 303ங்க. இந்த மாதம் 309 பையங்க இருக்காங்க. டாக்டர் பொண்ணுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 583 பொண்ணுக போன மாதம் இருந்தாங்க. இப்போ 582 பொண்ணுக இருக்காங்க. இந்த ஜாதகம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 309 பையங்களும் 582 பொண்ணுகளுடைய ஜாதகங்களும் உங்களுக்கு பையங்க குரூப்புக்கு பொண்ணுகளையும், பொண்ணுக குரூப்பில் பையங்களையும் டாக்டர் குரூப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சுருக்கமாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்து சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த மாதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசிங்கிறனால ஒரு சிலர் வந்து நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதமே நாம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாங்க. அடுத்து பையன் வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு அதன் காலத்தில் திருமணம் செய்யுங்க. உங்களுடைய பேரன் பேத்தி வரணும், சீக்கிரம் வரணும், அவங்கள நாம் எடுத்து கொஞ்சணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. அப்போ தான் அந்த திருமணத்தை ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிப்பீங்க. எனக்கு இப்படி எங்கள் பொண்ணுக்கு இப்படித்தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், எங்கள் பையனுக்கு இப்படித்தான் கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை இவனால் வந்து தள்ளி போயிட்டே செஞ்சிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு யோசிச்சு பாருங்க. அப்போதான் வந்து விருப்பங்களை அடுத்த கட்டத்துக்கு மாற்றிடுங்கன்னு சொல்ல வரேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஆடி முடிஞ்சு ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆவணி பிறந்துருச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. நானும் அந்த ஆடி மாதத்தில் என்னுடைய விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு யூடியூப் லிங்க்கில் கொடுத்துருந்தேன். பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், பொண்ணு பார்க்கலாம் மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்க. ஒரு சிலர் ஆடிய காரணமாக சொல்லி வேணான்னு விட்டுருந்தீங்க. இப்போ ஆவணியும் பிறந்துருச்சு. இனிமேலும் நீங்கள் வந்து தாமதம் செய்ய வேண்டாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏடாகிறது கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஆனால் வெளியில் போகிறது ஜாஸ்தியாக வெளியே போயிட்டுருக்கு. இது வந்து இந்த விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பையங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பொண்ணுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெடிக்கலை சூஸ் பண்ணி வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 30 வயசு 35 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் நான் இப்படித்தான் பார்ப்பேன், இந்த ஜாதகம்தான் பார்ப்பேன், இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க, சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பொண்ணு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த வயசில் தெரியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 35 வயசில் இருக்கிற பையனை 30 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கு தான் கட்டுவாங்க. 34 33 இந்த மாதிரிங்க. இப்போ அந்த வயசில் இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் பார்த்துட்டீங்க. இப்போ அப்படி இருக்கிற போது அந்த கேப்பில் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வேணும், இவ்வளோ சொத்தோட தான் வேணும், இப்படி எங்கள் ஜோசிகாரர் ஓகே பண்ணாதான் நான் ஓகே பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஏன்னா பையனுடைய வாழ்க்கை போகுது. நீங்கள் என்னத்தை வேணால் சம்பாதிச்சிடலாம். எக்காரணத்து கொண்டும் போன
நாட்களை வந்து நம்ம திரும்பி எடுக்கவே முடியாதுங்க. இளமையை திரும்பி எடுக்கவே முடியாது. சந்ததி அப்படிங்கிறது காலாகாலமா வரக்கூடியதுங்க. இன்னும் பல 1000 சந்ததிகள் வரக்கூடியது. படிக்கிறதுங்கிறது நாளைக்கு உங்களுடைய பேரன், அதனுடைய பேரன், பேத்திக படிக்கத்தான் போறாங்க. சம்பாதிக்கத்தான் போறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நான் போன ஆடியோல கூட பேசியிருந்தேன். அம்பானி, அதானி அவங்கெல்லாம் இருக்காங்க. பெரிய கோடீஸ்வரர். ஆனா அவங்க இனிமேல் அவங்க வர்ற சந்ததி எல்லாம் சம்பாதிக்காம விட்டுருமா என்ன? இன்னும் 1000 சந்ததி வந்தாலும் அவங்க சம்பாதிக்கத்தான் போறாங்க. அப்படி அந்த சொத்துக்காகவும், இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணுங்கிறக்காகவும், அப்புறம் எங்க ஜோசிகாரர் சொன்னாதான், ஜோசியத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். நான் இப்ப இந்த டாக்டர் பதிவுல கம்மியா பேசிட்டு காமனா மற்ற எல்லாத்துக்கும் பயனுள்ளதா பேசணுங்கிறக்காக டாக்டர் பதிவுல வந்து நம்ம கம்மியா பேசணுங்கிறக்காக பேசி வரேன். ஒரு 2 ஆடியோவா வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே டாக்டருக்காக மட்டும்தான் பேசுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டருக்கு கம்மி பண்ணிட்டேனுங்க. காரணம் என்னன்னா, அந்த பதிவு வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாத்துக்குமே தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து நான் டாக்டர் பதிவுல பேசுறத கம்மி பண்ணியிருக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பையன் வீட்டுக்காரரு இந்த டிபார்ட்மெண்ட் வேணும், இவ்வளோ சொத்து வேணும், இந்த மாதிரியான ஜாதகம் இருந்தாதான் நான் ஓகே பண்ணுவேன்னு பண்றீங்க. அதுபோக அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பிடிக்கணும். இத்தனையும் மேட்ச் வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படி இருக்கிற போது கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. உங்க பையனுடைய பாருங்க, உங்க பையனை பாருங்க. அட இந்த பையனுடைய வயசுல இருக்கிறவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்காங்க. நம்ம பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. நம்மளுடைய சந்ததி இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு யோசிங்க. இந்த பையன் மட்டுமே உங்களுக்கு இல்லை, இந்த பொண்ணு மட்டுமே இல்லை, இன்னும் பல சந்ததியை நீங்க பார்க்க வேண்டி இருக்கு. நம்மளுடைய வம்சம் நிறைய சந்ததியை பார்க்கணும்னு யோசிங்க. இது இப்ப இந்த பையனுக்கே ஒரு வம்சம்ங்கிறது ஒண்ணு வரலைன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சும் என்ன பண்ணியும் யூஸ் இல்லை. அதோட கட் ஆயிடுச்சுல்ல அந்த சந்ததியே. சந்ததி தானே முக்கியம். அதுக்கு பாருங்க. ஒரு பையன் இப்ப காலகாலத்துல என்னதான் டாக்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஹெல்த் ஒண்ணு தானே. காலகாலத்துல கல்யாணம் பண்றவங்களுக்கே பேபி இருக்கிறது இல்லை இப்ப சரியா, இல்லைங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. அதே போக ஃபாலோ பண்ணுறது அப்படித்தான். பார்த்தீங்கன்னா எங்கள் பையனை வந்து நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் போய் ஒரு பொண்ணை போய் தேர்ந்தெடுத்து நாங்கள் போய் பார்த்துட்டு இருக்கிறதா, எங்களை தேடி பொண்ணு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நிறைய பொண்ணு வீட்டுக்காரர் பையன் வீட்டுக்காரர் இருக்கீங்க. அதே மாதிரி தான் பொண்ணு வீட்டுக்காரரும் அதே பொசிஷனில் தான் இருக்கீங்க. நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களை தேடி வரோம் அப்படின்னு. இந்த டாக்டர் பதிவில் இருக்கிறவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க. என்னமோ நீங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிறதா நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாம் ஒன்று வேணும் அப்படின்னா நாம் போய் தான் ஆகணும், அது செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிறக்குன்னு தான் பேசுகிறீங்க. பேசும்போது நம்ம ஸ்டாஃப் கிட்ட பேசுகிற போதும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரிங் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நானும் அதை கவனிக்கிறேன். அந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவம், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கௌரவமாக பேசி வரதா கவனிக்கிறேனுங்க. அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். நம்ம வந்து வாழ்ந்தாகணும். இன்னைக்கு நாம நல்லா இருக்கலாம், நாளைக்கும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் விதி அப்படி இருக்கணும் இல்லைங்களா? அதனால வந்து யாரையும் தாழ்த்தி பார்க்குறீங்க, மற்றவங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி பார்க்குறீங்க. அந்த இடத்துல நான் சொல்கிறேன், அதனால தான் நான் இந்த விஷயத்தை இவ்வளோ அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கேனுங்க. நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது. அது வந்து வாழ்க்கையே நாளைக்கு கல்யாணம் எப்படியோ பண்ணிடுறோம், கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே உங்களுடைய எண்ணங்களும் இதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இருக்கிறதுக்கு இப்படி பொண்ணை கட்டிட்டோம், நாங்கள் இருக்கிறதுக்கு இப்படி பையனுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன ஆகுதுன்னா இப்ப இருந்தே வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல குறைஞ்சிருதுங்க. அதனால நிறைய பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சு என்கிட்ட வந்து சொல்றாங்க. அதனால இந்த விஷயத்த நான் அழுத்தமா சொல்றேன். அடுத்து பொண்ணுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுகளுக்கும் அதே மாதிரி தானுங்க. இதே மாதிரி தான் நீங்க வந்து நாங்க என்ன பொசிஷன்ல இருக்கோம், எங்க பொண்ணை கட்டுறக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. இது வந்து தன்னம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். எங்களுக்கும் அப்படித்தான், இது தன்னம்பிக்கையாகவும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த தன்னம்பிக்கை வந்து நிறைய பேர்த்துக்கு அதிகமாகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஒரு தலகண மாதிரி ஆகி போச்சுங்க. நிறைய பேர்த்த நான் இதை வந்து கவனிக்கிறேன்.
இது வந்து ரொம்ப அதிகமா செஞ்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு சில பையங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கோடியில ஒரு பொண்ணு வீடு இருக்காங்க அப்படின்னா, ஒரு 30 கோடியில ஒரு பையன் வீட்டுக்காரர் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது, சரியான மரியாதை குடுக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்து நீங்க செய்யறது வந்து அது சரியே இல்லைங்க. யாரா இருந்தாலும் ஒரே சமுதாயத்துக்குள்ள ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. யாரா இருந்தாலும் மரியாதை குடுக்கணும். அதுல ஒரே சமுதாயம். அந்த பையனும் ஒரு டாக்டர் பையன் வீடு தான். ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க தான். ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவங்க இல்ல அப்படிங்கிறக்கோசரம் மரியாதை இல்லாம நீங்க நடந்துக்கிறது வந்து அது சுத்தமா சரியில்லைங்க. அது பார்த்தீங்கன்னா, ஜாதகம் அனுப்பிச்சு விட்டு, அவங்க உங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சொல்றேன், நாளான்னைக்கு சொல்றேன், அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன். இந்த மாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ஆஃபீஸ்லயும் சரி, நம்ம அனுப்பிச்சு விட்டோம்னா சரியானபடி பதில் தர்றதில்ல. அதே போக பையன் வீட்டுக்காரரும் ஃபோன் பண்ணி பேசுறபோது, சரியானபடி மரியாதை குடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படி இருக்காதீங்க. ஏன்னா காலங்கள் பல சந்ததி இருக்குது. அதை நீங்க மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. இன்னைக்கு நாம நல்லா இருக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். ஆனா நம்ம செய்யற கர்மாவ நாளைக்கு நாம வந்து அனுபவிச்சே ஆகணும்னு யோசிச்சு எதையுமே செயல்படுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நெறையா செய்தியில பார்க்குறோம். திருப்பூரு, கோயம்புத்தூரு, பார்த்தீங்கன்னா ஈரோடுன்னு எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பொண்ணு வீட்டுக்காரனுடைய பிரச்சனை, ஒரு பக்கம் பையன் வீட்டுக்காரருடைய பிரச்சனை. ஒரு பார்த்தீங்கன்னா, மீடியால வர்றது வந்து பார்த்தீங்க எப்படி வருது அப்படின்னா, எங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோ, அந்த பாதிக்கப்பட்டத மட்டும் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து பார்க்கிறபோது பையன் வீடு, பொண்ணு வீடு 2யுமே பார்க்கணுங்க. நெறைய டிவோர்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த டிவோர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணு வீட்டுக்காரர் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. பையன் வீட்டுக்காரரும் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பொண்ணும் வீட்லயும் தப்பு நடக்குது, பையன் வீட்லயும் தப்பு நடக்குது. இது நெறைய பேர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நல்ல பையன், நல்ல குடும்பம் வேணும். இது வந்து கொஞ்சம் பேரு தான் எதிர்பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, நல்ல பையன் வேணும், நல்ல குடும்பம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஒரு 3% சொல்லலாம். அவ்வளோதானுங்க. 97% வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து வேணும், படிப்பு வேணும், அடுத்து நல்ல அழகான பையனா வேணும், அழகான பொண்ணா வேணும். இதுதான். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகம் நல்லா இருக்கணும். இத தான் பார்க்குறாங்களே தவிர, நல்ல பையன் வேணும், நல்ல பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கிறவங்க 3% தான் இருக்காங்க. ஏன்னா, நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம். உங்களுடைய நீங்க பேசும்போதே உங்களுடைய மோட்டிவ் எத பத்தி இருக்குது? நீங்க எத விரும்புறீங்க? விரும்புறது தானே நீங்க எங்ககிட்ட கேட்பீங்க. அப்படி கேட்கறது மட்டும் இல்ல. ஒரு சிலர் வந்து சும்மா சொல்லுவாங்க. எங்களுக்கு நல்ல பையன் இருந்தா போதும், நல்ல குடும்பமா இருந்தா போதும்னு வாயில சொல்லுவாங்க. பதிவு பண்ணும்போது என்னமோ அவங்க பெருந்தன்மையா இருக்கிற மாரி காமிச்சுக்குவாங்க. ஆனா செயல்பாட்டுல இருக்கிறது இல்லைங்க. நல்ல பொண்ணு வேணும், நல்ல பையன் வேணும் அப்படிங்கிற மாரி செயல்ல இருக்கிறது இல்ல. பார்த்தீங்கன்னா, ஜாதகம், சொத்து, படிப்பு இப்படிதான் போயிர்றீங்க. அது அது உங்களோட விருப்பம், உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாரியே உங்களுக்கு கட்டாயம் எல்லாமே அமையுமுங்க. ஆனா, இந்த 3% பேர் நல்ல பையன், நல்ல குடும்பம் வேணும்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? எனக்கு வந்து இப்படிதான் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அந்த நல்ல பையன என்னால தேர்ந்தெடுக்க முடியல. நல்ல பொண்ண என்னால தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுவும் குறிப்பா சொல்லப்போனா, இந்த ஒரு 2 மாசமா மீடியால வர்றத வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறையா பொண்ணு வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எனக்கு நல்ல பையன் வேணும். ஏன்னா மீடியால நெறையா பாதிப்புகள நம்ம பார்த்து வரோம். அதனால நல்ல பையனை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு கேட்டு வர்றீங்க. அதே போக பையன் வீடும் அப்படித்தான். நல்ல பொண்ண தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு கேட்டு வந்திருக்கீங்க. இதுல நெறைய பேர் எங்கூட பேசி கலந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிக்கிறேன். ஒருத்தர் கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த அவிநாசில நடந்த சம்பவத்த வச்சு ஒருத்தர் பேசினாருங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, ஜாதகத்த பார்த்தாங்க. ஜாதகம் நல்லா தான் இருந்துச்சுங்க. இப்போ பையன் வீட்ட பார்க்கிறபோது, பையன் வீடும் எந்த சுற்று வட்டாரத்துல விசாரிக்கிறபோது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பையன் வீட்ட பத்தி எந்த ஒரு மைனஸுமே சொல்லல.
என்ன அப்படின்னா பையனோ பையனுடைய அப்பாவோ யாருமே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இல்லைங்க. அதே போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருடைய பொருளை அபகரிச்சிட்டதாகவும் எந்த ஒரு செய்தியுமே இல்லை. சமுதாயம் மாற்றி திருமணங்கள் செய்கிறதோ இல்லை வேற ஏதாவது தொடர்பில் இருக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு மைனஸுமே இல்லாத ஒரு குடும்பம் தான். ஜாதகம் இருக்குது, பையனுக்கு படிப்பு இருக்குது, சொத்து இருக்குது, வருமானம் இருக்குது, குடும்பத்தை பற்றி எந்த ஒரு தப்புமே யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் தான். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சு அந்த பொண்ணே இறந்துருச்சு. இப்போ நாங்கள் எப்படி அதாவது நல்ல பையனை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த கேட்டதனுடைய விளைவாக தான் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற பதிவில் நல்ல பையனை நல்ல குடும்பத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேனுங்க. அதை வச்சு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பையனை நல்ல குடும்பத்தை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக வாழுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீகம் தொடர்புடைய கேள்விகளுக்கு விடை காண இரவு 7 மணி முதல் 9 மணி வரை மட்டும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.